ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் உடனே நம்ம சந்தா காலத்தில் நம்ம சேரன் தாலி கட்டணும், அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நிலாவும் சோழனும் சண்டை போட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால நம்ம சேரன் தன்னுடைய கல்யாணத்தை தள்ளி போட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம சோழனே நானும் நிலாவும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நிலா என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் ரொம்பவும் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்குற நம்ம சேரனுக்கு தான் மனசு ரொம்பவும் சந்தோஷமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம சந்தாவோட வீட்டில் இருந்து அவங்க மாமா நம்ம சந்தாவை இங்கிருந்து கடத்தி கொண்டு போகிறதுக்காக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால சீக்கிரமாக நம்ம சந்தாவை நம்ம சேரன் கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய மனைவியாக்கிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம சேரன் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழட்டும், அவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் நம்ம சேரன் உடனடியாக நம்ம சந்தா காலத்தில் தாலி கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ நம்ம வானதி கூட நம்ம சந்தாவுக்கு ரொம்பவும் பேருதவியாக இருந்துட்டு இருக்காங்க. சந்தாவை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அவங்க தன்னுடைய பெட்ரூம்லேயே படுக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம சந்தாவுக்கு பேருதவியாக இருந்தது நம்ம வானதி தான். இதை பற்றி நம்ம நிலாவும் சோழன் கூட பேசிட்டு இருக்காங்க. அங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வானதி வர வர ரொம்ப நல்லவளா மாறிட்டு வரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்ல, எனக்கு என்னவோ அவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் திடீர்னு ஒரு பெரிய நல்லவ மாதிரி இருக்கிறா, திடீர்னு ஒரு பெரிய வில்லி மாதிரி இருக்கிறா, அவளை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நிலா கிட்ட சொல்ல, அது என்னவோ உண்மைதான் சோழன், ஆனால் வானதி இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நம்ம சந்தாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழனும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் இப்போ வானதியும் பாண்டியும் பேசுவாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சந்தாவை பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு, இங்கே பாரு பாண்டி, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறேன், எனக்கு சின்னதாக ஒரு முத்தம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சந்தாவுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வானதி சந்தாவை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாண்டி, எனக்கு ஒரு முத்தம் கொடு, என்னை ஐ லவ் யூன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சாதாரணமாக ஒரு காதலர்கள் எப்படி பேசிக்குவாங்களோ அதே மாதிரி தான் வானதியும் பாண்டி பேசிகிட்டு இருக்க. ஏய் வானதி, பக்கத்தில் சந்தா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ நீ பேசுகிறதெல்லாம் புரியும், ஏன் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்ல, ஓஹோ ஆமாம் இல்லை, சரி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீ எங்கிட்ட சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிகிட்ட கேட்டுட்டு இருக்க. இப்போ நம்ம சந்தா சரின்னு சிரிக்கிறாங்க. இதை பார்க்குற வானதி, என்னங்க நாங்கள் பேசினது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா சொன்ன உடனே நம்ம வானதிக்கு வெக்கம் தாங்க முடியல. அதே மாதிரி நம்ம போதும் இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா என்னால் வெக்கம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி கண்ணை மூடிக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சந்தாவும் என்ன நினைக்கிறாங்க, சேரன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண மாப்பிள்ளையாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் கற்பனையாக நினைச்சு பார்க்குறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கற்பனையோட மட்டும் முடியாமல் சீக்கிரமாக நம்ம சேரன் சந்தா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.